ஹாய் காய்ஸ், சரவணன் ரொம்பவே சூப்பரான ஒரு முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஒரு வழியா வந்து ரம்யா பண்ண எல்லா விதமான கேவலமான விஷயம் எல்லாமே வந்து சரவணனுக்கு தெரிய வந்துருச்சு. இது வரைக்கும் வந்து தனக்கு நடந்த எல்லா விஷயமா இருந்தாலும் சரி, வீட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணம் வந்து அந்த ரம்யா தான். அண்ணம் தான் வந்து இந்த மாதிரி வந்து விஷயத்தெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொய் சொல்லி வந்து தன்னை ஏமாத்திருக்கா அப்படிங்கறதும் தெரிய வந்துருச்சு சரவணனுக்கு. அதனால சரவணன் பாத்தீங்கன்னா ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காரு. வீட்டுக்கு வந்தோடனே வந்து ரம்யாவை பத்தின எல்லா உண்மைகளையுமே வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இங்க சண்முகம், அதுக்கப்புறம் அண்ணம், கார்த்திக் இவங்க 3 பேர்கிட்டயுமே மன்னிப்பும் வந்து கேட்கிறாரு. ஆனா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சண்முகம் இதெல்லாம் நம்ப மாட்டேங்கிறாரு. ஏற்கனவே சரவணன் வந்து இந்த மாதிரி பல தடவை பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குற மாதிரி வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரம்யா கழுத்துல தாலி கட்டியிருக்கான். ஏன்னா கல்யாணத்துல இதுதான் வந்து நடந்துச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சரவணனை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில தான் அவங்க வந்து இருக்காங்க. இருந்தாலுமே சரவணன் சொல்றான், நான் சொல்ற விஷயத்த நீங்க நம்ப மாட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் செஞ்ச விஷயம் அப்படி. ஆனா இப்போ வந்து நான் அந்த மாதிரி வந்து கிடையாது. நான் உண்மையிலேயே வந்து அவளோட கேரக்டர் என்ன, அவ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா, அவ என்னென்ன எனக்கு பண்ணிருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறமும் என்னால அவ கூட சேர்ந்து வந்து வாழவே முடியாது. எனக்கும் அவனுக்கும் நடந்த கல்யாணத்தை நான் வந்து ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுறேன். என்னையும் அவளையும் வந்து நீங்க பிரிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சண்முகத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா சரவணன் ரொம்பவே வந்து ரெக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்கிறாரு. என்னடா இவன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே சண்முகம் பாத்தீங்கன்னா வந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா இப்பவே நீங்க வந்து எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க. நான் வந்து அவளை டைவர்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செண்பகம் இதை பார்த்துட்டு, டேய் சரவணா, என்னடா இது, எதுக்காகடா இப்படி உளறிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, மா தயவு செஞ்சு நீ வாய விடுமா, உன்னாலதான் இப்போ நான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன். நீ பண்ணது எல்லாமே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால செண்பகமும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்தா ரம்யா வந்து வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. ரம்யா வரதை பார்த்து செண்பகம் வந்து மருமகளே வந்துட்டியா, அங்கேயே நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரத்தி எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போகும்போது, மா எங்க போற, நீ பேசாம இங்க நிக்கிறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இப்போ நீ மட்டும் அங்க போன அப்படின்னா அதுக்கப்புறம் உன் பையன் நீ உயிரோடய பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ரம்யாவை வந்து ஹேய் நில்லடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரம்யா வந்துகிட்டே இருக்காங்க. சரவணன் கோவப்பட்டு, நில்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன் இஷ்டப்படி நீ என்ன வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்க, இது என்ன ஓ வீடா, இது எங்க வீடு, எதுக்காக இப்ப நீ இந்த வீட்டுக்குள்ள வர, பேசாம கிளம்பி அப்படியே உன் வீட்டுக்கு ஓடி போயிரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நீ வரணும்னு நினைச்ச அப்படின்னா அவ்வளவுதான், பாத்துக்க, உனக்கு மரியாதையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. செண்பகமும் பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்துட்டு, டேய் சரவணா கொஞ்சம் பொறுமையா இருடா, எதுக்காக நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, மா தயவு செஞ்சு இவளை இந்த இடத்த விட்டுட்டு போக சொல்லிடு. இவன் மூஞ்ச பாக்குறதுக்கே கொஞ்சம் கூட பிடிக்கல, அவ்வளோ அருவெருப்பா இருக்கு. எப்படி இவ்வளோ பெரிய ஒரு கேவலமான காரியத்தெல்லாம் ஒரு பொண்ணு செய்ய முடியும் அப்படிங்கிறது இவளை பார்த்துதான் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அண்ணன் வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த வீட்டை நல்லபடியா பாத்துக்கணும், இந்த வீட்டுல உள்ளவங்க சந்தோஷமா இருக்கணும், இந்த குடும்பத்தை கட்டி காக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இவ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் இருக்கா. இந்த குடும்பத்துல இருக்கிற யாருமே நல்லாவே இருக்கக்கூடாது, எப்படியாவது நம்மள பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ இந்த வீட்டுக்குள்ளேயே எடுத்து வச்சிருக்கா. அது ஆரம்பத்துல அவங்க எல்லாருமே சொல்லும் போது எனக்கு தெரியாம போயிருச்சு. ஆனா இப்பதான் அவளோட கேரக்டர் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறமா அவ கூட சேர்ந்துட்டு என்னால வந்து வாழவே முடியாது. ஏய், என்ன இன்னும் இங்க நின்று நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, இப்போ நீ கிளம்புறியா இல்ல கழுத்தை பிடிச்சு உன்னை வெளியே தள்ளவா, நீ எல்லாம் ஒரு பொம்பளை, உன்னை பார்த்தாலே அவ்வளோ கேவலமா இருக்கு, சி வெளியே போடி அப்படிங்கிற மாதிரி சரவணன் வந்து சொல்ல, ரம்யா பாத்தீங்கன்னா அதை அப்படியே வந்து ரொம்பவே கூலா கேட்டுட்டு வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து செண்பகம் வந்து அண்ணம் கிட்ட கேட்கிறாரு, என்ன கண்ணு என்ன ஆச்சு, என்ன திடீர்னு வந்து இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, மாமா இதெல்லாம் வந்து உண்மைதான், ரம்யா எப்படிப்பட்ட அப்படிங்கிறவ இப்பதான் வந்து பெரியத்தானுக்கே வந்து தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அவரோட ஆதங்கம் வந்து இந்த அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்பலாமா வேணாமான்னு தெரியலையே கண்ணு, ஏற்கனவே இவனை நம்பி பல தடவை நம்ம தான் வந்து ஏமாந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அமைதியா நின்றுகிட்டு இருக்காங்க. இப்ப நீ போறியா இல்ல கடுத்த பிடிச்சு வெளியே தள்ளவாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ரம்யா சொல்லிட்டு, போதும் நிறுத்துங்க சரவணன், எல்லாத்தையுமே பேசி முடிச்சிட்டீங்களா, இப்போ நான் உங்ககிட்ட வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லும் போது, என்கிட்ட நீ பேச போறியா, என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு இனிமே என்ன இருக்கு, என்கிட்ட பேசுறதுக்கான தகுதி கூட உனக்கு வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சரவணன் சொல்லும் போது, சரவணன் நீங்க ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, ஆனா நீங்க அதை தாண்டி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இவ்வளவு தூரம் வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி ரம்யா கேட்குறாங்க.
என்னது என்ன நடந்துருச்சா? ஏற்காட்டுல போனதுல இருந்து இப்போ வரைக்கும் நீ என்னென்ன விஷயம் பண்ணியிருக்க, அங்க இருக்கும்போது நீ வீட்டுல இருக்கிறவங்களை என்ன பண்ண அப்படிங்கிற எல்லா விஷயமுமே எனக்கு தெரிஞ்சிருச்சுடி. அது மட்டும் கிடையாது, இந்த வீட்டுக்குள்ள நீ என்ன நோக்கத்துக்காக கால் எடுத்து வச்சிருக்க அப்படிங்கறதும் தெரிஞ்சிருச்சுடி. என்னோட பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா நீ இருக்க போறது கிடையாது, நீ இருக்கவும் மாட்ட. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கேவலமான கேரக்டர் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது உடனே பாத்தீங்கன்னா ரம்யா வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அந்த அண்ணமும் கார்த்திக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படா அவங்க மேல பழிய போடலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்போ சரியான நேரம் பார்த்தா அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து பழிய தூக்கி போடுறா. அதுவும் மெயினா அன்னத்து மேலதான் வந்து போடுறா. இவ வந்து உனக்கு நல்லவளா தெரியுது, ஆனா என்ன பார்த்தா உனக்கு கெட்டவளா தெரியுதா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ செண்பகத்துக்கு இதுதான் கிடைச்சிச்சு சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சரவணா, என் தங்கம் என்ன சொல்றான்னு பாத்தியா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த புடவைக்காரி தான். நீ என்னடா அப்படின்னா தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து ஏன் மருமகளை இப்படி வந்து திட்டிக்கிட்டு இருக்கியேடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் போது, மோ தயவு செஞ்சு நீ வாயை மூடிடு சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் இவ சொல்ற இந்த ஃப்ராடு பேச்செல்லாம் நீ வேணா நம்பு, ஆனா நான் நம்ப மாட்டேன். இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தும் சரி, இதுக்கு முன்னாடியும் சரி, அண்ணம் எப்படிப்பட்டவ, அவளோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா சின்ன வயசுலயே அவளை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் உனக்கு தெரியாதா அண்ணம் எப்படிப்பட்டவ? இந்த வீட்டுல அவ வந்ததுல இருந்து என்னென்ன பண்ணிருக்கா, இந்த வீட்டுக்காக என்ன பண்ணிருக்கா அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா? மனசாட்சியோட பேசுமா எதுவா இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி வந்து சரவணன் வந்து அப்படியே பல்ட்டி அடிச்சு வந்து அண்ணத்துக்கு சப்போர்ட்டா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது கார்த்திக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன அண்ணன் அண்ணன் வந்து பயங்கரம் வந்து உனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அதான் சின்னதா எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன நான் சொல்றதெல்லாம் சரிதானே, ஆனா இவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து என்னென்ன வேலை பார்த்திருக்கா அப்படிங்கறது தெரியுமா? என்ன உங்களை மட்டும்தான் இவ வந்து விட்டு வச்சிருக்கா சரிங்களா? இன்னும் கொஞ்ச நாள் போனா உங்களை என்னென்ன பண்ணலாம், உங்களை எப்படி கொடுமைப்படுத்தலாம், உங்களுக்கு ஏதாவது ஆபத்து எப்படி வர வைக்கலாம் அப்படிங்கறத கூட இவ யோசிப்பா. ஏன் கட்டின புருஷனா இருக்கிற என்னையவே வந்து நாள் வந்து ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சா, 2வது நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பினா, 3வது நாள் ஆளை வச்சே கடத்த சொன்னா. இவ கூட எல்லாம் குடும்பம் நடத்தணும் அப்படின்னா தூங்கிட்டு இருக்கும் போது கல்ல தலைமையில போட்டு கொல்ல கூட இவ தயங்க மாட்டா. இப்படிப்பட்டவ கூட நான் சேர்ந்து வாழணுமா? இதுக்கப்புறம் இவ கூட சேர்ந்து வாழ்றதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. எங்க கல்யாணம் வந்து இதுக்கப்புறம் செல்லாது. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு நீ வந்து வெளியே ஓடி போயிரு, இல்லைன்னா என் நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சரவணன் வந்து ரொம்பவே கோவப்பட்டு வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. ரம்யாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வர வர ரொம்ப கோபம் ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து 2 பேருமே பயங்கரமான அதிரடி முடிவு எடுக்க போறாங்க. சரவணன் வந்து ரம்யா கூட வாழவே முடியாது, எனக்கு அவகிட்ட இருந்து பிரிச்சு விட்டுருங்க, விவாகரத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க போறாங்க. அதே மாதிரி ரம்யாவும் வந்து கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போறாங்க. ஸோ இது வந்து ஆரம்பமா இல்லை வந்து இது உண்மையிலேயே ஒரு டிராமாவா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.